ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரஷ்ஷும் ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலும் பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஒய். வெறும் ஒய்னா ஹிஸ்ட்ரி ப்ரஷ், ஷிஃப்ட் ஒய்னா ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் ஓப்பன் ஆகும். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ஃபைலில் வந்து ஹிஸ்ட்ரி ப்ரஷ்னால் என்னது, பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு. இப்போ இந்த ஃபோட்டோவில் சில எடிட் மாற்றுறேன், கிறுக்கிறேன், ஏதோ இமேஜே ஒரு மாதிரி மாற்றி விட்டுறேன். இதை நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலில் போய் ப்ரஷ் சைஸு என்ன ப்ரஷ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். மோடு, ஒப்பாசிட்டி, ஃப்ளோ எவ்வளோ வேணால் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா பழைய நிலைமைக்கு வரும். ஆர்ட் ஹிஸ்ட்ரினா ஆர்ட் மாதிரி வரையணும் பார்த்தீங்களா? ஆர்ட் மாதிரி வரைஞ்சிட்டு மறுபடியும் ஹிஸ்ட்ரி ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வரி சொல்கிறேன். இப்போ நான் இப்போ கிறுக்கிறேன் பாருங்கள். இதை வந்து ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்ளை பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம். ஆர்ட் ஹிஸ்ட்ரிக்கான மோடு, ஒப்பாசிட்டி என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஆர்ட் ஹிஸ்ட்ரினா ஆர்ட் வரைகிறேன் நடுவில் தெரியுதுங்களா, அதை வந்து மறுபடியும் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.